நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கூட்டணியும் இல்லை, கூட்டணி ஆட்சியும் இல்லை. அண்ணாமலை அனுசரணையாக இறங்கி வருகின்ற தருணத்தில் ஆப்படித்த எடப்பாடி பழனிசாமி, அப்படி சொல்லக்கூடாது இல்ல, அதிர்ச்சி அளித்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் செய்தியை பரப்பி கொண்டு இருக்கின்றன. உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியும் அல்ல, கூட்டணியும் இல்லை என்று பேசினாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணாமலை இத்தனை ஆண்டு காலம் இருந்தாரா? இப்பதான் அனுசரணையாக மாறி இருக்கின்றாரா? ஏன் ஊடகமானது எடப்பாடி பழனிசாமியே சுற்றி சுற்றி வருகின்றார்கள்? அதற்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக சரியான நிலைப்பாடும் உறுதியான நிலைப்பாடும் உண்மையை இன்னும் உலகுக்கு அறிவிக்காமல் இருக்கின்றாரா? அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பம் நிலவுகிறதா? அதனால்தான் ஊடகமானது எடப்பாடி பழனிசாமி பேசுகிற விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு விவாதம் நடத்துகின்றார்களா? கூட்டணிக்குள்ள என்ன நடக்கிறது, தமிழகத்தில் என்ன நடக்கிறது, ஊடகத்தினுடைய நோக்கம் என்ன, இப்படி எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. இதற்கு பிறகும் ஊடகமானது அதிமுக பாஜக கூட்டணி உடையும் என்று கனவு கண்டால் அது வெற்றி கனவாக தான் போகுங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி நேற்றைய கூட்டத்தில் என்ன பேசினார்ன்றதை நீங்க கேட்டு வந்துருங்க. இன்னொன்னு சொல்றார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. இந்த விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஆமாம்பா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இருக்குது என்றால் கூட்டணி இருக்குது, இல்லைன்னா இல்லை, எங்களுக்கு கூட்டணி இருந்தாலும் கூட்டணி இல்லாவிட்டாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாரு. டேய், இந்த 2026 தேர்தலில் ஜெயிச்சாதாண்டா சாமி அதிமுகவும் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பொதுச்செயலாளரும் இருப்பாரு, இல்லைன்னா சோழி முடிஞ்சது. இந்த தருணத்தில் வந்து எடுத்தெறிஞ்சு பேசலாமா? வேணாடா, எவ்வளோ கஷ்டப்பட்டு திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அமித்ஷா ஐடியா பண்ணி உன்னை வழிக்கு கொண்டு வந்து கூட்டணி போட்டிருக்காரா, ஆணவத்தில் அழியாதரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கருத்து சொல்றவங்க இருப்பாங்க. முதல்ல நம்ம தந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு, ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய முழு பேச்சை கேட்டாதான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வந்தார் என்ற விஷயம் தெரியுங்க. எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது, கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம், கவலைப்படாதீங்க. 100 சீட்ல ஜெயிக்கிறீங்க, கனவுல ஜெயிக்கலாம். நிஜத்துல அண்ணா திமுக கூட்டணி தான் 210 இடத்துல ஜெயிக்கும். உண்மைதானே? இதாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய முழு பேச்சு. பாஜக எதனால இணைந்திருக்கிறது? திமுக ஊழல் கட்சி, அதை ஒழிச்சே தீரணும் அப்படின்றதுக்காக பாஜக அதிமுகவுடன் இணைந்திருக்கிறது. இதுல எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற விஷயத்தை கொஞ்சம் ஆய்ந்து அறிய வேண்டும். நாங்க திமுக ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, எங்களை விட பாஜக தான் உங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறா சாமி. அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா மற்ற மாநிலத்தில் அவங்களுக்கு எதிராக இருந்த கட்சிகளை ஒழிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒழிக்க போறாங்க. ஊழல் கட்சியும் வேணாம், ஊழல் ஆட்சியும் வேணாம். அதனால அதிமுகவுடன் அவங்க ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். அவங்க ஆட்சி அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்துட்டாங்க. உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. நீ 200 தொகுதியில் வெற்றி பெறலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றாய். ஆனா நாங்க தான் 210 தொகுதியில வெற்றி பெறுவோம். இந்த ஊழல் ஆட்சி வேணுமா சொல்லுங்க அப்படின்னு வந்து மக்களிடையே எடப்பாடி பழனிசாமி கேட்கின்றார். எங்களை விட பாஜக தாண்டா இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும்னு நினைக்குது. என்னமோ நாங்க என்னவோ பாஜகவுடன் சேர்ந்துக்கிட்டு உன் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற.
உனக்கு புள்ளி வச்சதே பாஜக தான், கோலம் போட போறதே பாஜக தான். இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்குது. நாம திமுக வீழ்த்துறோமோ இல்லையோ, ஆனா பாஜக திமுக வீழ்த்து விடும். அந்த ஆனந்தத்திலும் அந்த நம்பிக்கையிலும் குஷியாக மக்களிடையே கேட்கிறார், இந்த ஊழல் ஆட்சி வேண்டுமா அப்படின்னு சொல்றார். ஸோ எடப்பாடி பழனிசாமி எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட பாஜக இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று உறுதியா இருக்கிறாங்க. ஸோ நாம பிரச்சாரத்தை முன்னெடுப்பதை விட அவங்க வேற மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க. நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த போறாங்க. நாம முதலமைச்சராக போறோம் என்ற மகிழ்ச்சி நம்ம எடப்பாடியார் முகத்தில் நல்லா தெரியுது. நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு உற்சாகமும் பேசல. இரண்டாவது, கூட இருக்கக்கூடிய கூட்டணிகளை பற்றியும் பெருமையா பேசல. திமுகவை அகற்ற வேண்டியது என்னுடைய கடமை என்று எடப்பாடி பழனிசாமி 2024 பேசல. ஆனா இன்னைக்கும் திமுகவை நாங்க 2 பேரும் சேர்த்து அகற்ற போறோம். பாஜக முடிவெடுத்தாச்சு. அதற்கு பிறகு இடையில உன் ஆட்சி உன்னால காப்பாத்திக்க முடியுமா? 200 இடம் சொல்றிய, அது வெறும் கனவு தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக மீது நம்பிக்கை வச்சுக்கிறார். இப்படி பாஜக மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அந்த பாஜக கழட்டி விட்டுருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஊடகம் எதற்காக இப்படியான எடப்பாடி பழனிசாமியுடைய முழு பேச்சை போடாம அரைகுறையான பேச்சை போட்டு அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு காரணம் இதோ இந்த வீடியோ தான். இது எந்த இடத்துல எடுக்கப்பட்டது தெரியுமா? நாகப்பட்டினம், திருவாரூர். சுருக்கமா சொல்லணும்னா டெல்டா பகுதி திமுகவினுடைய அசைக்க முடியாத கோட்டைன்னுவாங்க. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற போது எப்பவோ அதிமுக பாஜக கூட்டணி ஓட்டைய போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ பெருங்கூட்டம் வந்தா திமுக மீது எவ்வளோ அதிருப்தி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க. அப்போ ஊடகம் இவற்றையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? அப்போ எப்படியாவது பேசி இந்த கூட்டணியை உடைக்கணும். அதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொழிப்புரை வந்து ஊடகத்துக்கு என்ன தோணுதோ, ஊடகத்தில் உட்காந்துங்கன்னு யாரெல்லாம் அரசியல் விமர்சனம் என்று சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன கருத்து தோன்றுதோ அது திமுகவுக்கு ஆதரவாக இருந்தா அப்படியே அடிச்சு விட வேண்டியது. ஆனால் கள நிலவரம் என்னன்னு தெரியாது, களத்துக்கும் போக மாட்டாங்க. ஸோ திமுகவை எப்படியாவது ஊடகத்தில் உட்காந்து காப்பாற்றணும். அதற்காக உண்மை நிலவரம் என்ன என்று தெரியாம இப்படி அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, உடஞ்சு போச்சு அப்படின்னு வெளியில வந்து ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் இடையில இணக்கம் ஏற்பட்டு போச்சு. அண்ணாமலை வச்சு எப்படியாவது இந்த கூட்டணியை உடைச்சிடலாம் அப்படின்னு தான் இவனுடைய எண்ணம். ஆனா அண்ணாமலை அவர்கள் நேற்று நாமக்கல்ல உரையாற்றி விட்டு அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயத்தை ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க. ஆனா இன்னைக்கு 2026 நாம் அறிவித்திருக்கின்றோம். 2026 யார் தலைமையிலான கூட்டணி, யார் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறோம். அது வந்து 2026க்கு மிகச் சிறப்பாக பொருந்தும். அதை 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு அறிவிச்சிருக்கிறார். ஸோ 2026 பொறுத்தவரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கண்ணா. அதே நேரத்தில் திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கில் இருக்கும் பொழுது குழப்பமும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரோ அதே தான் வந்து அண்ணாமலையும் சொல்லியிருப்பார். அந்த பேட்டினுடைய முழு சாராம்சத்தை நான் சொல்றேன். அண்ணே, எங்க தலைவர்கள் கடந்த காலங்களில் என்ன பேசினாங்களோ அதை தான் நான் வந்து சென்ற முறை பேட்டி அளிக்கின்ற போது நான் சொன்னேன். இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எல்லாம் வந்து திமுகவை இந்த ஆட்சி விட்டு இறக்க வேண்டும் என்ற ஒரே புள்ளியில் இணைந்திருக்கின்றோம். ஒரே புள்ளியில் இணைந்திருக்கின்ற போது என்னன்னே குழப்பம் வரப்போகுது, என்னன்னே பிரச்சனை வரப்போகுது? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு யார் முதலமைச்சர், யார் தலைமையில் கூட்டணி எல்லாமே சரியா கணக்கிட்டாச்சு. இது சரியா வருனே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அனுசரணையாக இறங்கி வந்திருக்கிறார். இந்த தருணத்துல வந்து ஆஹா, எடப்பாடி பழனிசாமி இப்ப கூட்டணியும் இல்ல, கூட்டணி ஆட்சியும் இல்லை என்று சொல்லிட்டார், அவ்வளவுதான், அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சு போச்சு, தவேகா வந்து காங்கிரஸ் இடத்துல பேசுது, காங்கிரஸ் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறாங்க, அதனால விஜய்க்கு சரி பாகுதி இடத்தை கொடுத்து அவரை துணை முதலமைச்சர் ஆக்க போறாங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க போறாங்க, கஷ்டப்பட்டு உருவாக்கின பாஜக அதிமுக கூட்டணி உடைய போது அப்படின்னு குவிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி அதிமுக உடைந்திருக்கின்ற தருணத்திலும் அதிமுக ஒன்னா வருமா? நம்ம பன்னீரை ஏத்துக்குவாரா? டிடிவி தினகரனும் சசிகலாவும் பன்னீர்செல்வத்துடன் ஒன்னா இணைவாங்களா? முக்குளத்தோர் சமூகமானது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்குமா? இப்படி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க இப்போ அதை பத்தி பேச முடியாது. அதிமுக ஒருங்கிணைத்து விட்டது.
பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ பாஜக கூட்டணியில் இருந்துட்டு போட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்திருக்கின்றார். வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலைக்கு வந்திருக்கின்றார். பாஜக எல்லாவற்றையும் சாதித்து விடும் என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையாக இருக்கிறது. அதனால இப்போ பன்னீர்செல்வத்தை பற்றியோ சசிகலா பற்றியோ டிடிவி தினகரன் பற்றியோ அதிமுக உடைந்ததை பற்றியோ பேச முடியாது. இப்போ என்ன பேசணும்? அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் 7.5, அதிமுக பாஜக கூட்டணி உடையும், இதை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் 10 வயது சிறுமி ஒரு இந்திக்காரன் வந்து பள்ளி விட்டு சாலையில் நடந்து செல்கின்ற போது அந்த குழந்தைய கடத்தி சென்று என்ன செய்ய முடியும் அந்த குழந்தைய? ஆனாலும் சீரழித்து இருக்கின்றான். அந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையுடைய மெத்தனத்தை ஊடகங்கள் கிழிக்குது. அதை பற்றி வெளியே பேசணும்னா நாரி போயிடும் திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு. கிழவிலிருந்து குழந்தை வரைக்கும் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் மக்கள் அல்லல் படுகின்ற உண்மையான நிலையை ஊடகம் பேசிச்சுன்னா இப்போதே மக்கள் புரட்சி வெடிக்கும். அதனால திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகார மட்டங்கள் அரியணை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால அதை பற்றி பேச மாட்டாங்களே. அது மட்டும் இல்லை, நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் கிட்னியை திருடி வித்தவன் யாருன்னு ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது திராவிட ஆனந்தனா. அவன் யாருனாலும் பார்த்தா திமுகவுடைய பேச்சாளராக இருக்கிறான். ஸோ இது வரைக்கும் 90க்கும் மேற்பட்ட கிட்னியானது திருடப்பட்டிருக்குதான். விசைத்தறி தொழிலாளருடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூறி அவங்ககிட்ட 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து ஒரு கிட்னியை 40-50 லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி வித்திருக்கிறாங்க. ஸோ இப்படி கிட்னி திருடி வித்த விஷயத்தை தமிழக மக்கள் மத்தியில் போட்டு உடைச்சா அடப்பாய்ங்களே, சொத்து பத்துக்கு தான் பாதுகாப்பு இல்லை என்று பார்த்தால் இப்போ உடல் உறுப்புகளுக்கும் பாதுகாப்பு இல்லையோ? மயக்க மருந்தை ஏற்றி வேனில் கடத்தி சென்று கிட்னியை பிடுங்கி எடுத்துட்டு பிறகு அங்கேயே கொண்டு வந்து போடுவானுங்க பொழுது இந்த ஆட்சியில் அந்த அளவுக்கு உறுப்பை திருடுகின்றார்களே என்ற ஒரு அச்சம் இருக்குது. இதெல்லாம் பொது வெளியில் பேச முடியுமா? இல்லை, நியாயமாக கள்ள மது விற்கிறவன், டாஸ்மார்க்கை ஏமாற்றி நேரம் கடந்தும் பாரில் சரக்கு விற்கிறவன், போலி மது விற்கிறவன், போலியாக பார் நடத்துகிறவன், இவங்களையெல்லாம் தட்டி கேட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். இன்னைக்கு இணையத்தில் அவர் டிஎஸ்பியாக இருந்து மதுவிலக்கு துறையில் எந்த மாதிரி வேலை பார்த்துருக்கார் என்ற விஷயமானது வைரல் ஆகுது. இவ்வளவு நேர்மையான ஆபீசர் காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது காவல்துறையானது தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் சுந்தரேசன் அவர்கள் மீதே நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கு எதிராகவும் திமுகவினுடைய போலி மதுபார்கள் வைத்து நடத்துகிறாம்பார் அவனுக்கு எதிராகவும் அவர் களமிறங்கி சீல் வைத்த விஷயம் வீடியோவாக வெளியே வர்றது வெளியே போய் மக்கள் மத்தியில் சேர்ந்துச்சுன்னா திமுக ஆட்சி தானாக கலைந்து போய்விடும். அது மட்டும் கிடையாது, காவல்துறையில் என்ன நடக்குது என்று தெரியாத அளவுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டானது எழுகிறது. எப்படி தெரியுமா? அஜித்குமார் மடப்புறம் கோயில் காவலாடி 6 காவலர்கள் அடிச்சே கொன்னாங்க என்ற குற்றச்சாட்டு. ஆனால் அவங்க இந்த அஜித்குமார் நம்ம கேட்கின்ற கேள்விக்கு ஒத்து வந்தா பார்ப்போம், இல்லையா தீர்த்து கட்டுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிகிதா என்ற பெண்மணி நகை காணாம போச்சு என்று கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நிகிதா அவர்கள் நகை இல்லைன்னு சொன்னாங்களே, அவங்க சொன்னது உண்மையா பொய்யா என்று சொல்லிட்டு இதுவரைக்கும் நிகிதாவை விசாரிக்கவே இல்லை. அந்த நிகிதா யாரு, அவங்க நிறைய பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை ஏமாத்தி இருக்கின்றார்களே, அவருடைய பின்புலம் என்ன, ஏன் இவ்வளோ பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நிறைய பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான்னு சொல்றாங்களே, அந்த நிகிதா எங்கே? இந்த ஊடகமும் ஆராய்ச்சி பண்ணல, காவல்துறையும் விசாரிக்கல, அதாவது ஆளுகின்ற அரசாங்க புள்ளிகளும் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் அஜித்குமார் அவர்களை அடித்து கொன்னது அதனுடைய பின்புறங்கள் சிபிஐ மூலமாக ஒவ்வொன்றா வெளியே வருது. அஜித்குமாரை விசாரிப்பதற்காக காவல் வாகனத்தில் அழைத்து செல்கின்றார்கள். அந்த காவல் வாகனத்தினுடைய நம்பரு போலியாக இருக்குது. 1க்கு 2 நம்பர் வச்சுருக்காங்க, 2 நம்பரும் போலியாக இருக்குது. அப்போது திருடனும் பொய் சொல்கிறவனும் ஆள் கடத்துறவனும் மட்டும்தான் போலி எண்ணெய் வச்சுக்கின்னு வாகனங்களை வச்சு கடத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி காவல்துறையை அஜித்குமார் அவர்களை வெளியிடத்தில் அழிச்சிட்டு போகிறதுக்கு போலி வாகனம் என்ன எதற்காக பயன்படுத்த வேண்டும்? அப்போது காவல்துறையினர் அஜித்குமார் அவர்களை அடித்தார்களா, இல்லை காவலாளிகள் என்ற போர்வையில் யாராவது குண்டர்கள் அஜித்குமார் அவர்களை அடித்தார்களா? ஏன் காவல்துறையினர் அஜித்குமார் அழைத்து சென்ற வாகனத்தில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்டு போலியாக இருந்தது? அதனுடைய பின்னணி என்ன? சிபிஐ ஆனது ஒவ்வொன்றா விசாரிக்குது, ஒவ்வொரு மர்மமாக வெளிவருகிறது.
இதுக்கு காவல்துறையில் இருந்தும் பதில் சரியா கிடைக்கல. இரண்டாவது ஆளுகின்ற ஆட்சியாளர்கிட்ட இருந்தும் சரியா பதில் வரவே இல்லை. இதுல கொடுமையின் உச்சம் என்ன தெரியுமா? அஜித்குமார் அவர்களை வாகனத்தில் அழைத்து செல்கின்றார்கள். அந்த வாகனத்துல மது பாட்டில்கள் இருக்குது, அப்புறம் போதைப் பொருட்கள் என்று சொல்றாங்க, அதுக்கப்புறம் சிகரெட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ஸ், இது போன்ற தடை செய்யப்பட்ட பொருள்கள் நிறைய அஜித்குமாரை அழைத்து சென்ற வாகனத்தில் இருக்குது. சிபிஐ மட்டும் இதை விசாரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உண்மையும் வந்திருக்காது. ரெண்டாவது, மாட்டு தொழுவத்தில் அஜித்குமார் அவர்களை அடிக்கின்ற பொழுது சந்திலிருந்து அந்த வீடியோ எடுக்கலைன்னா அஜித்குமார் அவர்கள் மயக்கமாகி தான் செத்துட்டாரு, அவருக்கு வலிப்பு வந்து தான் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைச்சிருப்பாங்க. இவ்வளவு ஆதாரங்கள், அது மட்டும் இல்லை சிபிஐ விசாரணை இறங்கி இருக்குது. ஆனால் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அஜித்குமாருடைய மரண வழக்கில் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள். சிபிஐ ஆனது விசாரிக்கிறது, நிகிதாவை நெருங்கி விட்டதா என்ற விவரம் கூட நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு அஜித்குமார் வழக்கில் இன்னும் கூட மர்மம் நீடிக்கிறது. எல்லாமே வெளியே வரும். ஸோ தமிழ்நாட்டை உழுக்குகின்ற ஒவ்வொரு நிகழ்வாக ஊடகம் எடுத்து பேசினா அவ்வளோதான். தொடர்ந்து நடக்கும் அரசு ஊழியர்கள் போராட்டம், இதை பற்றி ஊடகம் பேசுமா? பேசினா திமுக ஆட்சி என்ன ஆகும்? நாம திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆதம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டால் இந்திக்காரனால அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே பகுதி கும்மிடிப்பூண்டிக்கு அருகாமையில் நேற்று மீண்டும் ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது. ஸோ தமிழகம் முழுவதும் ஏதோ இட்லி வடை சாப்பிட்ற மாதிரி பாலியல் வன்புணர்வுகள் நடந்து கொண்டிருக்குது. இவற்றையெல்லாம் ஊடகம் பேசினா என்ன ஆகும்? இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு வருகின்ற கூட்டத்தை பற்றி பேசினா என்ன ஆகும்? அதனால் இந்த ஆட்சியின் மீது இருந்த நம்பிக்கை மக்களுக்கு அத்துப்போச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தமிழகத்தில் நடக்கின்ற அநீதிகளை சுட்டி காட்டினோம்னா சுத்தமாக போயிடும். அதற்காக அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்குது, அவங்களுக்குள்ள கருத்தொற்றுமை இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியும் வேண்டாம், கூட்டணி ஆட்சியில் போடா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை சோசியல் மீடியா காலத்தில் எதையும் மூடி மறைக்க முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி திமுக கனவுல வேண்டுமானால் 200 தொகுதி வெற்றி பெறலாம் போல இருக்குதுங்க. உண்மை நிலவரம் என்ன நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.